இதுதான் சாமி இன்னைக்கு. அதனாலதான் இது நமக்கு தெரிஞ்சுட்டா அந்த நமக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. அந்த பெருமான் வந்து நமக்கு இந்த 3 மாசமாவே 3 மாசம் ஆச்சு இல்லைங்க சாமி இப்போ. இந்த 3 மாசமாவே அந்த வழியை மாத்திருச்சு. அதுக்குண்டான முயற்சியில நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க எல்லாமே இப்ப நீங்களுமே என்னோட வந்திருந்தீங்க, அவர் வந்திருந்தாரு எல்லாமே நம்ம நேச்சுரா இப்ப நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப இது பூராமே இந்த மாதிரி நம்ம போகக்கூடாதுங்கிற இந்த அறிவு கொடுத்தது பெரும் சொத்தல்லவா நமக்கு. இன்னும் எதுக்கு நமக்கு இந்த அறிவு? அறியாமையில நம்ம இருந்தவன ஒரு அறிகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குது. இதை விட நமக்கு என்ன சொத்து வேணும் கேட்க. இதை இன்னும் நீங்க 10 பேத்துக்கு சொல்லுவீங்க, அவங்க 10 பேத்துக்கு சொல்லுவாங்க, எனக்கு பின்னாடி வர்றவங்க அதை சொல்லுவாங்க, உங்களுக்கு பின்னாடி வர்றவங்க அதை சொல்லுவாங்க இல்லையா. ஐயா இதெல்லாம் இல்லை, அது எதனா என்னமா வச்சு போட்டு போயிட்டாங்க, அதை எவனோ பண்ணிட்டு நமக்கு இது ஆகாது, இது செய்யக்கூடாது, இதை செஞ்சாலே போதும்னு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லவா. இதை விட என்ன சொத்து வேணும் நமக்கு சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். அதனால வந்து நான் ஜாக மீன் பிடிச்சி மீன் ஆறுதிங்கிறது சரிங்களா. ஏன்னா சொல்றதுக்கு நல்லா இருக்கு, பேச்சுக்கு அழகு, பேச்சு கோர்வையில நம்ம வந்து பேச்ச அழகுபடுத்தலாம் சரிங்களா. செயலை அழகுபடுத்தவே முடியாது, அவன் பண்ணுங்க சரிங்களா. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு ஆராய்ச்சி, பெரிய ஆராய்ச்சியில தேவைக்குரிய இன்னமும் நமக்கு ஐயா தத்துவராயர் வந்து நமக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாரு. வள்ளலாறு நம்ம பக்கம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு சாமி. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அவர் சொன்ன பாதையில நம்ம எல்லாம் பயணம் பண்ணலாம், நம்ம இதை பண்ணலாம். அதனால வந்து உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு? இதுதான் அதை வந்து அதுதான் அது, இதுதான் இது சரிங்களா. நம்ம வந்து இருக்கிறது 3 அவஸ்தைகள். நம்ம பிண்ட தத்துவத்துல இருக்கோம். ஆமா, தத்துவத்துல இருந்தா இப்படியே இருக்க வேண்டியதா. நம்ம அண்ட தத்துவத்தை நோக்கி போனாதான் நம்மளும் இறைவன் போக முடியும். ஆனா அவ்வளவு சீக்கிரம் போக முடியாதுன்னா போக முடியாது. அதனால இப்ப முயற்சி எடுத்தா அது வந்து நமக்கு தானா அமையும். அமைஞ்சே தீரு, அதுல மாற்று கருத்தே உங்களுக்கு கிடையாது சரிங்களா. நம்ம பாதையை மாத்தி போறோம். ஒவ்வொருத்தரும் லட்சக்கணக்கான வருஷத்தையும் லட்சக்கணக்கான யுகங்களையும் வாங்கி வச்சிருக்கிறியா. இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நம்ம இப்ப மகான் தத்துவராயரை பத்தி நான் பேசுறேன் பார்த்தீங்களா. 100 சதுர யுகம்னா பாத்துக்குங்க எத்தனை கோடி. ஒரு யுகம், ஒரு சதுர யுகம்ங்கிறது 4 யுகம் சேர்ந்தது ஒரு சதுர யுகம். அதுல 100 சதுர யுகம் அவரோட ஆயுள் காலம் சரிங்களா. அப்ப எத்தனை லட்சம் எத்தனை கோடி வருஷா அவரும் சாகுவாருங்கிறாரு. அவரே சொல்றாரு, நானும் ஒரு நாள் சாவேன். இந்த 13 தத்துவத்தை நான் தாண்டிட்டேன். நீங்க இருக்கிறது 3 தத்துவத்துல, மற்றவங்களா இருக்கிறதெல்லாம் வந்து இப்ப கோயில்ல இருக்கிறதாச்சு, மற்றதெல்லாம் வச்சு வழிபடுறது, இது எல்லாமே வந்து 5 தத்துவத்துல இருக்குது. சித்தர்கள் இருந்து, முனிவர்கள் இருந்து, ரிஷிகள் இருந்து எல்லாமே அதுக்கு தகுந்த அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன ஸ்டேஜை தாண்டினாங்களோ அதுக்கு மார்க் சரிங்களா. இப்போ ஒன்றும் வேண்டாம், நான் பரீட்சை எழுதுறேன் சாமி. பரீட்சை எழுதுனா சாமி வாத்தியாரு மார்க் போடுறாரு, எனக்கு பேப்பர் திருத்துற ஒரு சரிங்களா. நான் பரீட்சை எழுதிட்டேன், இப்போ இவர் மார்க் போடுறாரு. அது யாரோடது? அந்த மார்க் உங்களோடது. ஏன் சாமி மார்க் யாரோடது? உங்களோட திறமையோடது. உங்க திறமையோடது சார். திறமையெல்லாம் அப்புறம் கிடையாது. மார்க் என்னோடது. இவரு நான் சரியா எழுதலைன்னு அவர் எப்படி மார்க் எடுக்கும்? அது என்னோடது தானே. அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறேன் நான். பார்த்து பாரியா சரியா எழுதிக்கிறேன் பாரியா. ஓகே சரியா எழுதியிருக்கிறேன். சரி நீ எழுதுனதுக்கு இவ்வளவு ஐயா, சரி கொண்டா. நான் பாட்டுக்கு இவ்வளவு கூலின்னு முதலாளி கொடுக்குறான்னு இல்லையா. நீ பேசி வந்தியா அத்தை கூலிக்கு வந்தியா? அத்தை கூலிக்கு வந்த எவ்வளவு? 500 ரூபாயா? அந்த வாங்கி கிளம்பு. டீச்சரை கரெக்ட் பண்ணிட்டா மார்க் ஃபுல்லா வருங்களா? டீச்சரை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மார்க் நல்லா வருங்களா சாமி? அப்படி நம்ம செஞ்சு அந்த காலத்துல அப்படித்தானே இல்ல சாமி. நீங்க அப்படி நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. அப்படி பண்ணதுனால தான் நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இல்ல அப்படி இல்ல, பண்ணதுனால தான் நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க எதுக்கு வர போறீங்க? நீங்க கரெக்ட் பண்ணி தானே கரெக்ட் ஆகிட்டீங்கப்பா.
ஏன் சாமி இன்னும் அதிகமாக வேணாமா நமக்கு? நடைமுறை அப்படி இருக்குதுங்க சாமி. தம்பி சொன்னாப்புல அப்படிதான் நடக்குதுங்க இப்போ. அந்த காலத்துக்கு இந்த சரி சாமி, அதான் இப்படி இருக்கிற உலகத்துல நம்ம எங்க போய் சிவமோகம் நடத்துறதுன்னு கேக்குறேன் நான். இந்த புத்தியை வச்சுக்கிட்டு புரியுது, வாய்ப்பு இருக்கா? இல்ல. அப்போ இது போய் என்ன சூழ்நிலையோ இப்ப என்ன சொல்லியிருக்கிறாரோ, அப்போ எதிர்காலத்துல வந்து அவரு வந்து வருவன்னு சொல்லியிருக்கிறாரு. நமக்கெல்லாம் விமோசனம் கிடைக்க போகுது. அப்போ நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் நமக்கு வந்து இது நடக்குது. அதாவது என்னன்னு கேட்டா, ஒரு வேலைக்கு போகணும், இன்டர்வியூன்னு சொல்லுவாங்களா, அதானே. ஒரு வேலைக்கு போகணும்னா அந்த ஆஃபீஸ்லேயோ ஒரு துறையிலையோ நமக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க இல்லைங்களா? அப்போ அந்த இன்டர்வியூவில் இன்டர்வியூலேயே நமக்கு வந்து தகவல் கிடச்சிருச்சு. இப்போ எல்லாம் நம்ம வந்து இப்போ இது போட்டிருக்கிறோம். என்ன போட்டிருக்கிறோம்? அப்ளிகேஷன் போட்டிருக்கிறோம். புரியுதுங்களா? அவர் வருவார், வந்ததையும் நம்ம ஃபைல்ட்டு அவர் கைக்கு முதல்ல கிடைக்கும். அதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் எல்லா அப்ளிகேஷன் போட போகிறாங்க. ஆனால் எல்லாரும் போடுவாங்க. ஆனால் லிஸ்ட்லேயே நம்ம அப்ளிகேஷன் போய் இப்போ கிடச்சிருச்சு, நம்ம போட்டுட்டோம்னு அர்த்தம். புரியுதுங்களா சாமி? அப்படிதான் இதுக்கு நம்ம அமைச்சுக்க. அப்படித்தான் எனக்கு தெரியுது. இதனுடைய பயணம், இதனுடைய போக்கு பெரிய விஷயம் நமக்கு. சரிங்களா சாமி? அவரு சொல்லும் போதே அவருக்குள்ள உள்ள போய் வேலை செஞ்சிருச்சு இல்லைங்களா? எந்த சொடியான்ட்டாருங்க. அப்ப எனக்கு அப்பவே எனக்கு ஏன் நீ கரெக்டா போற, நீ கரெக்டா இப்படி ஆடுறான்னு எனக்கு சொல்லிருச்சு அவர் மூலியமா அங்கிருந்து. சரிங்களா சாமி? வெறும் குழப்பம் தெளிவாயிட்டாரு. அப்போ நமக்கு அவரு வரல, அதைத்தான் அவரே சொன்ன. அன்னைக்கு அங்க வந்தது இவரு இல்ல, அவரு. சரிங்களா? இங்க வந்தது அவரு தான். அதே போல உங்களுக்கு வழி காட்டுறான்னு சொல்லி நம்மளை கொண்டு இப்போ அவங்க கொண்டு சேர்த்தி இருக்கிறது அவரு தான். சரிங்களா சரி? அதனால வந்து அதுக்கு முன்னாடியே 2 நடந்தது. அதனால சொல்லுங்க சாமி. அவ்வளோதாங்க.